ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாத் எடுத்து அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேலே போட்டுக்கலாம். ஸோ எப்படின்னா நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி. ரைட் சைடு வந்துட்டு எப்படி இருக்குன்னா உள்ளே இருக்கும், ராங் சைடு வந்து மேலே இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். போட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு குண்டூசி வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். ஸோ அந்த 1/2 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ 1/2 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் உள்ளே வச்சாச்சு. மேலே வந்து ராங் சைடில் மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு குண்டூசி வச்சு என்ன பண்ணிக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது நெக்கை சுற்றி நீங்கள் பின் பண்ணிங்கனாலும் சரி, ஷோல்டர்கிட்ட பின் பண்ணிங்கனாலும் சரி. ஓகேங்களா? இப்போது ஸ்டிச்சிங்கில் நம்ம அந்த ஷோல்டரை அப்படியே என்ன பண்ணிக்கணும், ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்கோட சைடு மட்டும் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ முன்ன பின்ன வரக்கூடாது. ஆம்கோல் சைடு வந்து கிளாத் முன்ன பின்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நெக் சைடு வந்து கண்டிப்பாக என்னென்னா ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த நெக்கை ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், குண்டூசி எடுத்துகிட்டு விரித்து போடுங்க. கிளாத்தை வந்து என்ன பண்ணுங்கள், விரித்து போடுங்க. ஸோ இப்போ கிளாத் விரித்து போடும்போது பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணினது ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு இங்கே இந்த சைட் பாருங்கள், இந்த இடத்துல கார்னரில் பாருங்கள், ஆம்கோல் சைடு பாருங்கள், கரெக்டாக ஈவனாக இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். ஒருவேளை அன்ஈவனாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குங்களா? அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சிசர் வச்சு சின்னதாக அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. அந்த பிசுரை மட்டும் அப்படியே கர்வ் சைஸில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லைம்மா, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நெக் வந்து ஈவன் ஆயிரும். ஆம்கோல் சைடு இந்த மாதிரி அன்ஈவனாக வர்றதை இப்படி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம எப்படி ஹேண்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டியர்ஸ்.